சென்ற வகுப்புகளில் வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா ஆகிய பாக்களைப் பற்றியும், அதன் வகைகளைப் பற்றியும், அதன் இனங்களைப் பற்றியும் அறிந்து கொண்டிருப்பீர்கள். அதன் தொடர்ச்சியாக இப்போது மருட்பாவை பற்றியும், அதன் வகைகளைப் பற்றியும் பார்ப்போம். ஆசிரியப்பாவும் வெண்பாவும் கலந்து ஒரு பாவாக அமைவதால் மருட்பா என்ற பெயரை பெற்றது. அதாவது மருள் என்ற சொல்லுக்கு மயக்கம் என்பது பொருள். இங்கு ஆசிரியப்பாவும் வெண்பாவும் இணைந்து மயங்கி மருட்பா ஆகியது. ஆசிரியப்பாவும் வெண்பாவும் அளவுத்து வருவது சமநிலை மருட்பா என்றும், ஆசிரியப்பாவும் வெண்பாவும் அளவு ஒவ்வாமல் வருவது வியநிலை மருட்பா என்றும் குறிப்பிடப்படுகிறது. இம்மருட்பா முன்பகுதி வெண்பாவின் இலக்கணத்தையும் பின்பகுதி ஆசிரியப்பாவின் இலக்கணத்தையும் கொண்டு அமைகிறது. இனி இம்மருட்பாவின் வகைகளை பற்றி பார்ப்போம். தனக்கென தனித்ததோர் இலக்கணத்தை பெறாமல் வருவது மருட்பா. இது புறநிலை வாழ்த்து, கைக்கிளை, வாயுரை வாழ்த்து, செவியறிவுரு என்னும் 4 பொருள் மேலும் பாடப்பெறும் தன்மை பற்றி இது புறநிலை வாழ்த்து மருட்பா, கைக்கிளை மருட்பா, வாயுரை வாழ்த்து மருட்பா, செவியறிவுரு மருட்பா என 4 வகைப்படும். இப்போது புறநிலை வாழ்த்து மருட்பாவை பற்றி பார்ப்போம். தெய்வத்தை புறத்தே நிறுத்தி வாழ்த்துவது புறநிலை வாழ்த்தாகும். நீ வணங்குகின்ற தெய்வம் உனக்கு சிறு இடையூறும் வராமல் பாதுகாப்பதாக. நீ பெறுகின்ற பழியற்ற செல்வம் உன் தலைமுறையினருக்கும் பொருந்தும்படி சிறந்து வாழ்க என வாழ்த்தும் தன்மையில் அமைவதே புறநிலை வாழ்த்து மருட்பாவாகும். இதனையே தொல்காப்பிய பொருளதிகாரம் வழிபடு தெய்வம் நிற்புறம் காப்ப பழிதீர் செல்வமொடு வழிவழி சிறந்து பொலிமின் என்னும் புறநிலை வாழ்த்தே கலிநிலை வகையும் வஞ்சியும் பெறா என்று குறிப்பிடுகின்றது. இதற்கு தென்றல் இடைபோழ்ந்து தேனார் நறுமுல்லை முன்றில் முகைவிரியும் முத்தநீர் தன்கோலூர் குன்றமர்ந்த கொல்லேற்றான் நிற்காப்ப என்றும் தீரா நண்பில் தேவர் சீர்சால் செல்வமொடு பொலிமதி சிறந்தே என்ற பாடலை குறிப்பிடலாம். இப்பாடலின் பொருள், முற்றத்தில் வீசிய காற்று அங்கிருந்த தேன் பொருந்திய மனம் கமழும் முல்லை அரும்புகளை பிளந்து மலரச் செய்தது. அத்தகு திருக்கோலூரில் குளிர்ச்சி பொருந்திய நீர்த்துறைகளில் முத்துக்கள் மிகுந்து காணப்படும். அவ்வூரின் குன்றின் மீது அமர்ந்திருப்பவர் சிவபெருமான். கொல்லும் எருதினை தன் ஊர்தியாக கொண்ட அப்பெருமான் நின்னை துன்பமின்றி பாதுகாப்பாராக. நீயோ அச்சிவபெருமானின் நண்பனாகிய குபேரனின் செல்வத்தை பெற்று எழுச்சியுடன் சிறந்து விளங்குவாயாக என்பதாகும். இப்பாடலில் தெய்வம் உன்னை காப்பதாக என்றும் செல்வத்தோடு வாழ்க என்றும் வாழ்த்தப்பட்டுள்ளது இங்கு கவனிக்கத்தக்கது. அடுத்து நாம் பார்க்க இருப்பது கைக்கிளை மருட்பா. ஒத்த தலைவனும் தலைவியும் இயற்கை புணர்ச்சிக்கு முன் முதலாக ஒருவரை மற்றொருவர் காண்பர். அப்படி காணும்போது அவ்விருவரில் ஒருவரிடத்து தோன்றும் வேட்கையே கைக்கிளை என குறிப்பிடப்படுகின்றது. இதனை ஒருதலை காமம் என்று இலக்கண நூல்கள் குறிப்பிடுகின்றன. ஆண் வேட்கை கொள்வது ஆண்பார் கைக்கிளை என்றும், பெண் வேட்கை கொள்வது பெண்பார் கைக்கிளை என்றும் குறிப்பிடப்படும். இத்தகைய பொருண்மையினை புலப்படுத்தும் வகையில் அமையும் பா கைக்கிளை மருட்பா என குறிப்பிடப்படுகின்றது. இதற்கு உதாரணமாக, திருநுதல் வேரரும்பும் தேங்கோதை வாடும் இருநிலம் சேவடியும் தோயும் அறிவறந்த போகிதழ் உண்கண்ணும் இமைக்கும் ஆகும் மற்றிவள் அகலிடத்து அணங்கே. இப்பாடலின் பொருள், இவளுடைய அழகிய நெற்றியும் வேர்வை அரும்பும், இவள் அணிந்துள்ள தேனையுடைய மலர் மாலையும் வாடும், இவளது சிவந்த அடிகளும் பெரிய நிலத்திடத்தே பொருந்தும், இவளின் செவ்வரி கருவரி பரந்த நீண்ட இமையினையுடைய கண்களும் இமைக்கும். ஆகலான் இவள் இந்த அகன்ற பூமியிடத்து மானிட மகளாகிய ஓர் அணங்கே ஆகும் என ஒரு பெண்ணை பார்த்து ஒருதலையாக ஆண் ஒருவன் நேசிக்கிற காரணத்தினால் இது கைக்கிளை ஆயிற்று. அடுத்து நாம் பார்க்க இருப்பது வாயுரை வாழ்த்து மருட்பா. ஒருவருக்கு சொல்லாகிய மருந்தால் நன்மை தோன்ற பாடுவது வாயுரை வாழ்த்தாகும். இங்கு உரை என்பது மருந்து என்ற பொருளை தரும். அதாவது சொல் மருந்தை குறிக்கும். வேம்பையும் கடுக்காயையும் சேர்த்து செய்த மருந்து உண்ணும்போது கசப்பும் துவர்ப்பும் உடையதாய் தோன்றும். பின்னர்
அது உடலுக்கு நன்மை பயக்கும். அதுபோல சொல்லப்படும் சொல் செவிக்கு கைப்பினும் உயிர்க்கு உறுதியளித்து மறுமைக்கு பாதுகாப்பு அளிக்கும்படி கூறுவதே வாயுரை வாழ்த்து மறுப்பாவாகும். இதனை தொல்காப்பிய பொருளதிகாரமும் வாயுரை வாழ்த்தே வயங்க நாடின் வேம்பும் கடுவும் போல வெம்சொல் தாங்குதல் இன்றி வழிநனி பயக்கும் என்று ஓம்படை கிளவியின் வாயுறுத்தற்றே என குறிப்பிடுகிறது. இதற்கு உதாரணமாக பலமுறையும் ஓம்பப்படுவன கேண்மின் சொலல் முறைக்கண் தோன்றி சுடர்மணி தேர் ஊர்ந்து நிலமுறையின் ஆண்ட நிகரில்லார் மாட்டும் சிலமுறை அல்லது செல்வங்கள் நில்லா இலங்கும் எரிபடையும் ஆற்றலும் அன்பும் கலந்த தம் கல்வியும் தோற்றமும் ஏனை பொலன்செய் புனைகலனோடு இவ் ஆறனாலும் விளங்கி வரும் கூற்றை விளக்கலும் ஆகா அனைத்தாதல் நீயிரும் காண்டிர் நினைத்தக்க கூறிய வெம்மொழி பிழையாது தேரி நீர் ஒழுகில் சென்று பயன் தருமே என்ற பாடலை குறிப்பிடலாம். இப்பாடலின் பொருள் பலவிதங்களிலும் பாதுகாக்கப்பட வேண்டுவனவற்றை கூறுகிறேன் கேட்பாயாக. பலரும் பாராட்டும்படி மணிகள் ஒலிக்கும் தேரின் மீது ஏறி இந்நில உலகத்தை ஆள்பவர் நிகரில்லாத பேரரசர். அவர்களிடத்தும் சில முறையே அல்லாமல் தொடர்ந்து செல்வங்கள் நிலைத்து நில்லா. ஒளி வீசும்படியாக அமைந்த படை, பேராற்றல், அன்பு, நம்மோடு கலந்திருக்கும் கல்வி, தோற்றம், பொன்னால் செய்யப்பட்ட அழகிய அணிகலன்கள் ஆகிய இந்த ஆறனையும் கொண்டு உயிரை கவர வருகின்ற கூற்றுவனை தடுக்க முடியாது. அத்தன்மையை நீயும் பட்டறிவால் கண்டுள்ளாய். ஆராயத்தக்கதாய் கூறிய இம்மெய்ப்பொருளை ஏற்று அதன் வழி நின்று செயல்பட்டால் அது உனக்கு நிலையாக வாழும் மேலுலகப் பயனை தரும். இப்பாடல் மெய்ப்பொருள் உணர்த்துவதால் வாயுரை வாழ்த்து மருட்பாவாயிற்று. அடுத்து நாம் பார்க்க இருப்பது செவி அறிவுருவு மருட்பா. செவிக்கு அறிவுறுத்துவதால் இது செவி அறிவுருவு என பெயர் பெற்றது. இதனை தொல்காப்பியம் செவியுரை என குறிப்பிடுகின்றது. செவியுரை என்றால் செவிக்கு மருந்து என்று பொருள். உரை என்னும் சொல்லுக்கு மருந்து என்று பொருள். ஒருவன் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளாமல் சான்றோர்க்கு கட்டுப்பட்டு அடங்கி நடத்தலை கடமையாக கொள்ள வேண்டும். இத்தன்மை புலப்படும்படி கூறும் மருட்பா செவி அறிவுருவு மருட்பா எனப்படும். இதனை தொல்காப்பிய பொருளதிகாரம் செவியுரைதானே பொங்குதல் இன்றி புறையோர் நாப்பன் அவிதல் கடனென செவியுறுத்தற்றே என குறிப்பிடுகின்றது. இதற்கு உதாரணமாக பல்யானை மன்னர் முருங்க அமருழந்து கொல்யானை தேரோடும் கோட்டத்து நல்ல தலையானங்கானம் பொலிய தொலையா படுகளம் பாடுபுக்காற்றி பகைஞர் அடுகளம் வேட்டோன் மருக அடுதிரல் ஆலி நிமிர்தோள் பெருவழுதி எஞ்ஞான்றும் ஈரமுடையாய் என் வாய்ச்சொல் கேட்டி உரிய உழவரை நெஞ்சனுங்க கொண்டு வருங்கால் உழவர்க்கு வேளாண்மை செய்யல் மழவர் இழைக்கும் வரைக்கால் நிதியீட்டம் காட்டும் அமைச்சரை ஆற்றத் தெளியல் அமைத்த அரும்பொருள் ஆரன்றி வவ்வல் இனத்தை பெரும்பொருள் ஆசையினால் சென்று மன்ற மருக அகழாதி என்றும் மரப்புறமாக மதுரையார் ஓம்பும் அறப்புறம் ஆசை படையற்க அறத்தால் அவையார் கொடுநாத்திருத்தி நவையாக நட்டார் குழிசி சிதையாதி ஒட்டார் செவி புதைக்கும் தீய கடுஞ்சொல் கவி உடைத்தாய் கற்றார்க்கு இனனாகி கல்லார் கடிந்தொழுகி செற்றார் செகுத்து நின் சேர்ந்தாரை ஆக்குதி அற்றம் அறிந்த அறிவினாய் மற்றும் இவை ஈயாது ஒழுகின் நிலையா பொறுகடல் ஆடை நிலமகள் ஒருகுடை நீழல் துஞ்சுவல் மன்னே. இப்பாடலின் பொருள் பல யானைகளை உடைய பகை மன்னர்களும் அழியும்படியாக போரில் வென்றாய். அவர்தம் கொள்ளும் யானைகளையும் தேர்களையும் கவர்ந்து கொண்டாய். நல்ல தலையாலங்கானம் என்னும் ஊர் பொலிவு பெற நீங்காத போர்க்களத்தில் புகுந்து பகைவரை கொன்று களவேள்வி செய்த பாண்டியனின் வழி தோன்றலே. ஆள்வதால் நிமிர்ந்த தோலை உடைய பெருவழுதியே என்றும் அருள் உள்ளம் கொண்டவனே என் வாய்ச்சொல்லை கேட்பாயாக. உழவரின் நெஞ்சம் வாடாத வகையில் அவர்களுக்கு உதவி செய்வாயாக.
மக்களை துன்பப்படுத்தி செல்வத்தை பெருக்க வேண்டும் என கூறும் அமைச்சரை முழுவதுமாக நம்ப வேண்டாம். வகுக்கப்பட்ட 1/6 அதிகமாக மக்களிடமிருந்து வரி பொருள்களை பெற வேண்டாம். பெரும் பொருளுக்கு ஆசைப்பட்டு நெருங்கிய சுற்றத்தினரை ஆராய்ந்து பார்க்காதே. தடுமாற்றம் கொண்டு மதுரையார் காத்து வருகின்ற அறத்திற்கு மாறாக செயல்படாதே. அறமன்றத்தார் வழி நின்று கொடியோரின் சொற்களை திருத்துவாயாக. குற்றம் உண்டாகும்படி நண்பர்களின் சோற்றுமிடாவை சிதைத்து விடாதே. காதுகளை மூடிக்கொள்ளும் அளவிற்கு பகைவர் கூறும் தீய கொடுஞ்சொற்களை கவிதையாக ஏற்றுக்கொள். கற்றவர்களை உறவாக்கிக் கொள். கல்லாதவரை விட்டு விலகினில். பகைவரை முற்றிலுமாக அழித்துவிடு. உன்னோடு துணை நிற்பவரை உயர்த்து. சூழ்நிலையை அறிந்தவனே, இவ்வாறு கூறப்பட்டவற்றை கெடாமல் பின்பற்று. அப்படி செய்தால் ஒலிக்கின்ற கடலை ஆடையாக உடுத்த நிலமகள் உன்னுடைய குடை நீழலில் வருத்தமின்றி நிலையாக உறக்கம் கொள்வாள். இப்பாடல் சான்றோர்க்கு அடங்கி நடக்கும் கடமையை அரசனுக்கு எடுத்துரைப்பதால் செவி அறிவுருவு மருட்பா ஆயிற்று. இதுவரை நாம் பார்த்த மருட்பாவை குறித்தும் அதன் வகைகளை குறித்தும் யாப்பருங்கல காரிகை பண்பார் புறநிலை பாங்குடை கைக்கிளை வாயுரை வாழ்த்து ஒன்பா செவியறிவு என்று இப்பொருள் மிசை ஊனமில்லா வெண்பா முதல் வந்து அகவல் பின்னாக விளையுமென்றால் வன்பால் மொழிமடவாய் மருட்பா என்னும் வையகமே என்று குறிப்பிடுகிறது. இக்காரிகையின் பொருள் வலம் செறிந்த பால் போன்ற இனிய மொழியினை பேசும் இளம்பெண்ணே, பண்பு நிறைந்த புறநிலை இணக்கத்தை உடைய கைக்கிளை வாயுரை வாழ்த்து ஒழுங்குடைய செவியறிவு என்னும் 4 பொருள்கள் மேலும் குற்றமில்லாத வெண்பா முதலாகவும் ஆசிரியப்பா பின்னாகவும் நடக்குமென்றால் அதனை மருட்பா என உலகோர் கூறுவர். இதுவரை உறுப்பியலை குறித்தும் செய்யுளியலை குறித்தும் பார்த்தோம். இனி ஒழிவியலில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களை பற்றி பார்ப்போம். உறுப்பியல் செய்யுளியல் என்னும் இரு இயல்களிலும் கூறப்படாமல் எஞ்சி நின்ற செய்திகளை கூறுவதால் இந்த இயலுக்கு ஒழிவியல் என்று பெயர். இதனை எச்சவியல் என்று கூறுவதும் பொருந்தும். இந்த இயலில் கூறப்படும் செய்திகளை 2ஆக பகுத்து கொள்ளலாம். ஒன்று, எழுத்து முதல் பாவினம் ஈராக கூறப்பட்ட விதிகளுக்கு விலக்காகவும் விளக்கமாகவும் கூறப்படும் செய்திகள். 2, விகாரம் முதலாகிய யாப்புறுப்புகள் என்பவையாகும். இந்த இருவகை செய்திகளையும் இவ்வியல் 9 காரிகைகளில் எடுத்துரைக்கின்றது. முதலில் எழுத்துக்களுக்குரிய புறநடை, அதாவது எழுத்துக்களுக்குரிய ஒழிவிலக்கணம் பற்றி பார்ப்போம். அசைக்கு உறுப்பாகும் எழுத்துக்களின் இயல்புகள் குறித்து உறுப்பியலில் பார்த்தோம். அவ்வெழுத்துக்கள் சிலவற்றிற்குரிய ஒழிவிலக்கணத்தை இங்கு பார்ப்போம். பாக்களின் ஓசைக்கு அடிப்படையாய் அமையும் பாக்களுக்குரிய சீரும் தலையும் சிதையுமிடத்து செய்யுளுக்குரிய ஓசை மாறுபடும். அப்படிப்பட்ட இடங்களில் சார்பு எழுத்துக்களாகிய குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், உயிரளபடை ஆகிய 3ம் அலகு பெறும் எழுத்துக்களாக கொள்ளப்படாது. அதாவது அரை மாத்திரை பெறும் குற்றிய லிகரமும் குற்றிய லுகரமும் மெய்யெழுத்துக்களைப் போல அலகு பெறுவதில்லை. அதே போலவே உயிரளவடையில் அளவெடுத்து நிற்கும் இனவெழுத்து தனக்கான மாத்திரை பெறாது. ஐகாரம் குறுகி 1½ மாத்திரையாய் ஒலிக்கின்ற இடங்களில் 1 மாத்திரை உடைய குற்றெழுத்தை போல கணக்கிடப்பெறும். ஒற்றளபடையில் 2ஆய் எழுதப்பெறும் ஒற்றெழுத்துக்கள் 2னுள் முன்னிற்பது அரை மாத்திரை பெறும், பின்னிற்கும் எழுத்து 1 மாத்திரை அளவுடைய குற்றெழுத்தை போல அலகிடப்பெற்று அசை கொள்ளும். முடிவாகச் சொல்வதானால், சீரும் தலையும் சிதையாத இடங்களில் குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், உயிரளபடை ஆகிய 3ம் எழுத்துக்களாக அலகிடப்பெறும் என்பதாகும். இனி ஒவ்வொன்றை குறித்தும் நாம் விரிவாக பார்ப்போம். இனி குற்றிய லிகரம் அலகு பெறாத இடத்திற்கு உதாரணமாக, சிறுநன்றி இன்று இவர்க்கு யாம் செய்தக்கால் நாளை பெருநன்றி பின்னும் பெரிது என்று ஒரு நன்றி தானவாய் செய்வதும் தானமன்று என்பவே வானவாம் உள்ளத்தவர். இப்பாடலின் பொருள், இன்று இவருக்கு நாம் ஒரு சிறிய உதவியை செய்தால் எதிர்காலத்தில் அவர் நமக்கு பெரிய உதவியை செய்வார் என்று எதிர்பார்த்து சிலர் உதவி செய்வர். அவ்வாறு கைமாறு கருதி செய்கின்ற செயல் ஈகையாகாது என்று உயர்ந்த வானுலகத்தை விரும்பும் உள்ளத்தவர் கூறுவர். இந்நேரிசை வெண்பாவில் சிறுநன்றி இன்றிவர்க்கு யாம் செய்தகால் நாளை என்ற முதலடியில்
இரண்டாவது சீராகிய இன்றிவர்க்கு யாம் என்பது நின்ற சீராக அமைய, செய்த கால் என்பது வருண் சீராக அமையும் போது, இன்றிவர்க்கு யாம் என்ற சீரிலுள்ள குற்றிய லிகர எழுத்தான கீயை அலகு பெறாத எழுத்தாக கொண்டு அலகிட்டால் சீர் சிதையாமல் நேர் நிறை நேர் என்று அசை கொண்டு காய்முன் நேர் என வந்து வெண்சீர் வெண்டலையாக வந்து தலை தட்டாது அமைவதைக் காணலாம். குழலினிது யாழினிது என்பதம் மக்கள் மழலைச் சொல் கேளாதவர், அருளல்லது யாதெனில் கொல்லாமை கோரல் பொருளல்லது அவ்வூன் திணல் என்ற 2 குறட்பாக்களிலும் குழலினிது யாழினிது என வருமிடத்து குற்றிய லிகரத்தை அலகு பெற்ற எழுத்தாக கொண்டு கணக்கிட்டால் ஆசிரிய தலையும், அருளல்லது யாதெனில் என வருமிடத்து குற்றிய லிகரத்தை அலகு பெற்ற எழுத்தாக கொண்டு கலக்கிட்டால் கலித்தலையும் வந்து தலை தட்டும். எனவே இவ்விரு இடங்களிலும் குற்றிய லிகர எழுத்தை அலகு பெறாத எழுத்தாக கொண்டு கணக்கிட்டால் சீரும் தலையும் சிதையாமல் வருவதைக் காணலாம். இதை போலவே குற்றிய லுகரம் அலகு பெறாது வருமிடத்திற்கு உதாரணமாக, கொன்று கோடு நீடு குருதி பாயவும், சென்று கோடு நீடு செழுமலை பொருவன, வென்று கோடு நீடு விரல் வேழம், என்று மூடு நீடு பிடியுள போலும், அதனால் இண்டிடை இரவு இவன் நெறிவரின் வண்டுன் கோதை உயிர் வாழலே என்ற பாடலை குறிப்பிடலாம். இப்பாடலின் பொருள், தன்னோடு பெண் யானை ஊடல் கொண்டதால் மதமுற்ற ஆண் யானை பிற விலங்குகளின் குருதி பெருக்கெடுத்து ஓடும்படியாக அவற்றை தன் தந்தத்தால் குத்தி கொன்றது. பின்னரும் அடங்காமல் தன் தந்தங்களை கொண்டு வளமிக்க உயர்ந்த சிகரங்களை உடைய மலையுடன் போரிட்டது. வெற்றியை உடைய அக்களிப்பு மிக்க யானை இண்டங்குடிகள் நிறைந்த வழிகளில் தன் பெண் யானையை தேடி இரவில் உலவுகிறது. இரவில் அவ்வழியாக தலைவியை காண மிகுந்த விருப்பத்துடன் நீ வருகிறாய். அப்போது யானையால் உனக்கு ஏதேனும் துன்பம் ஏற்படுமோ என எண்ணி வண்டுகள் மொய்க்கும் மாலையை அணிந்த தலைவி உயிர் வாழாமல் தவிக்கிறாள். இவ்வஞ்சிப்பாவில் முதலடியில் முதற்சீரில் வரும் கொன்று கோடு நீடு என்பதிலுள்ள ரு டு டு என்னும் 3 குற்றியலுகர எழுத்துக்களும் அலகு பெறாமல் வந்ததால் நேர் 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 தேமாங்காய் என்ற வாய்ப்பாட்டை பெற்று சீரும் தலையும் சிதையாமல் வந்ததை காணலாம். இனி உயிரிழவடை அலகு பெறாது வருமிடத்திற்கு உதாரணமாக, பல்லுக்கு தோற்ற பனிமுல்லை பைங்கிளிகள் சொல்லுக்கு தோற்றின்னம் தோன்றிலவால், நெல்லுக்கு நூறோவோ நூறு என்பால் நுடங்கிடைக்கும் மென்முலைக்கும் மாரோமால் அன்றளந்த மண் என்ற பாடலை குறிப்பிடலாம். இப்பாடலின் பொருள், நெல்லுக்கு பண்டமாற்றாக விலாங்கு மீனை ஒரு பெண் நூறோவோ நூறு என்று கூவி விற்றாள். அப்பெண்ணின் பல்லை கண்டு குளிர்ந்த முல்லைகளெல்லாம் தோற்று தலை கவிழ்ந்தன. அவளுடைய இனிய சொல்லை கேட்டு தோற்றுப்போன பச்சை கிளிகள் தாம் வாழும் இடத்தை விட்டு இதுவரை வெளியில் வரவில்லை. அப்பெண்ணின் ஒடுங்கிய எடைக்கும் மென்மையான மார்புக்கும் திருமால் தன் திருவடியால் அளந்த இந்த உலகத்தை விலையாக கொடுத்தாலும் ஈடாகாது. இப்பாடலில் 3வது அடியில் முதற்சீராக வரும் நூறோவோ நூறு என்பது நாலசை சீராக வெண்பாவில் வந்துள்ளதை கவனிக்கலாம். இவ்வாறு வருவது வெண்பாவிற்கு பொருந்தாதாகையால் உயிரளவடையை அலகு பெறாத எழுத்தாக கொண்டு அலகிட சீரும் தலையும் சிதையாமல் வருவதை காணலாம். அதே போலவே உயிரிழபடை அலகு பெறாது வருமிடத்திற்கு மற்றொரு உதாரணத்தையும் குறிப்பிடலாம். இடை நுடங்க ஈர்ங்கோதை பின்தாழ வாட்கண் புடைபெயர போழ்வாய் திறந்து கடைகடையில் உப்போவோ என உரைத்து மீள்வால் ஒலிமுறுவர்க்கு ஒப்போ நீர் வேலி உலகு என்ற பாடலை குறிப்பிடலாம். இப்பாடலின் பொருள், எடை அசைந்தது, குளிர்ச்சி உருந்திய மாலையுடன் கூடிய கூந்தல் பின்புறத்தில் தாழ்ந்தது, வால் போன்ற கண்களோ இங்கும் அங்குமாய் பக்கங்களில் சென்றன. அப்பெண் தன் அழகிய வாயை திறந்து வீடுகளின் முன்பாக உப்போவோ என கூவி மீண்டு வருவாள். அப்பெண்ணின் ஒளி வீசும் புன்னகைக்கு கடலால் சூழப்பட்ட இந்நிலவுலகம் ஒப்பாகுமோ? ஆகாது. இப்பாடலின் 3வது அடியில் வரும் உப்போவோ என உரைத்து என வரும் சீர்களை அலகிட்டு பார்க்கும்போது உப்போவோ என்பதை நேர் 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 என கொண்டு, அதாவது உயிரிழபடையாக வந்த ஓகாரத்தை அலகாக கொண்டு அலகிட்டால் தேமாங்காய் என வந்து வருண் சீரின் முதலசை நிறையாக இருப்பதால்
கலித்தலை கொள்ளும். இவ்வாறு அமைவது வெண்பாவிற்கு பொருந்தாது என்பதால் இங்கு உயிரிழவடையை கணக்கிடாமல் விட்டால் மட்டுமே தலை சிதையாமல் வரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இனி குற்றிய லிகர குற்றிய லுகரங்கள் குற்றெழுத்தே போல நின்று அழகு பெறும் இடத்திற்கு உதாரணமாக அமைந்த செய்யுள் ஒன்றை பார்ப்போம். வந்து நீ சேரின் உயிர் வாழும் வாராக்கால் முந்தியாய் பெய்த வளைகழலும் முந்தியாம் கோலானே கண்டனம் கோல்குறியாய் இன்னுமோர் நாளானே நாம் புணருமாறு என்ற நேரிசை வெண்பாவை குறிப்பிடலாம். இந்நேரிசை வெண்பாவின் பொருள், பிரிந்து சென்ற தலைவனே, நீ மீண்டும் தலைவியை கூடினால் அவள் உயிர் வாழ்வாள். நீ வரவில்லை என்றால் எம்முடைய தாய் அணிவித்த வளையல்கள் கழன்று கீழே விழும்படியாக அவள் மேனி மெலியும். முன்பு செய்த நல்வினை பயனால் கோல் அடையாளமாக கூடிய இடத்தில் பின்னரும் நாம் கூடுவதை விரும்புகிறோம் என்பதாகும். இப்பாடலில் முதற்சீரில் வந்துள்ள வந்துனி என்பதில் உள்ள து குற்றிய லுகரம் இங்கு ஓரலகு பெற்று வந்துள்ளதையும், அதை போலவே இப்பாடலின் இரண்டாம் அடியில் முதற்சீராக வந்திருக்கக்கூடிய முந்தியாய் என்பதில் உள்ள தி குற்றிய லிகரம் குற்றெழுத்தே போல அழகு பெற்று வந்திருப்பதையும், இவ்விரு இடங்களிலும் குற்றிய லுகரத்தையும் குற்றிய லிகரத்தையும் அழகு பெறாமல் விடுவோமேயானால் ஆசிரிய தலை வந்து வெண்பாவின் தலை தட்டும். எனவே இவ்விடத்து குற்றிய லிகரமும் குற்றிய லுகரமும் அழகு பெற்று வந்திருப்பது நோக்கத்தக்கது. எனவே இப்பாடலிடத்து வந்த சீர்களில் குற்றிய லுகரமும் குற்றிய லிகரமும் குற்றெழுத்தே போல ஓரு அழகு பெற்று வந்திருப்பது கவனிக்கத்தக்கது. அடுத்து ஒன்றரை மாத்திரை என்று ஓதப்பட்ட ஐகார குறுக்கம் குற்றெழுத்தே போல கொண்டு அழகிடப்படும் இடங்களை பற்றி பார்ப்போம். அன்னையை யான் நோவ தவமால் அணியிழாய் புன்னையை யான் நோவன் புலந்து. இக்குறள் வெண்பாவின் பொருள், அழகிய அணிகலன்களை அணிந்த தோழியே, என்னை ஈன்ற தாயின் மீது வருத்தம் கொள்வது பயனற்றதாகும். நான் தனியே இருப்பதற்கு நிழல் தந்து தலைவன் என்னை கூடுவதற்கு காரணமாயிருந்த இப்புன்னை மரத்தோடு சினம் கொண்டு நொந்துரைப்பேன் என்பதாகும். இக்குறட்பாவின் முதலடியில் முதல் சீராக அமைந்த அன்னையே யான் என்பதில் உள்ள ஐகார குறுக்கங்கள் நை யை என்பன குற்றெழுத்தே போல நின்று அசை கொள்வது இங்கு கவனிக்கத்தக்கதாகும். அடுத்து ஒற்றுக்கள் அளவெழுந்த விடத்து அசை கொள்ளும் இடங்களை பற்றி பார்ப்போம். கண் கருவிலை கார்முல்லை கூறியிரு பொன் பொறிசுணங்கு போழ்வாய் இலவம்பு மின்னுழை மருங்குள் மேதகு சாயலால் என் பிறமகள் ஆமாறு. பாடலின் பொருள், கண்ணோ கருவிளம்பூவை ஒத்து காணப்படுகிறது. கூறிய பற்களோ கார்காலத்து முல்லையை ஒத்துள்ளன. பொலிவு பெற்ற தேமலோ பொன்னை ஒத்திருக்கிறது. மொழி பேசும் வாயோ இலவம்பூவை போல் காணப்படுகிறது. நுண்ணிய இடையோ மின்னலை ஒத்திருக்கிறது. மேன்மையான மென்மைத்தன்மை பொருந்திய இவள் எவ்வாறு பிறருக்கு மகளாக அமைவாள் என்பதாகும். இப்பாடலில் கண், பொன், மின், என் என வருமிடங்களில் ஒற்று அளவெழுந்து குற்றெழுத்தே போல நின்று அழகு பெற்று வந்திருப்பதை காணலாம். அதை போலவே ஆயுதம் ஓரழகு பெறும் இடங்களும் உண்டு. அதற்கு உதாரணமாக, எஃகிலங்கிய கையராய் இன்னுயிர் வெகுவார்க்கில்லை வீடு என்ற குறட்பாவை உதாரணமாக காட்டலாம். இக்குறட்பாவில் ஆயுதம் அளவெழுந்த விடத்து ஆயுத எழுத்து தனிக்குறிலே போல நின்று நேரசை பெற்று வந்ததை காணலாம். இதுவரை நாம் பார்த்த எழுத்துக்களின் புறநடை குறித்து யாப்பருங்கல காரிகை, சீரும் தலையும் சிதையின் சிறிய ஈவு அளவோடு ஆறும் அறிவர் அழகு பெறாமை, ஐகாரம் நைவேல் ஓரும் குறிலியல், ஒற்றளவாய் விடின் ஓரழகாம், வாரும் வடமும் திகழும் முகிழ்முளை வாழ்நுதலே. இக்காரிகையின் பொருள், கச்சால் கட்டப்பட்டு முத்துமாலை திகழும் ஒட்டு போன்ற மார்பனையும் ஒளி வீசும் நெற்றியையும் உடைய பெண்ணே, பாக்களுக்குரிய சீர் தலை ஆகியவை கெட்டு ஓசை பிறழ்கின்ற நிலையில் குற்றிய லிகரம் குற்றிய லுகரம் அளபெடை ஆகிய மூன்றும் எழுத்துக்களாக அலகிடப்படாவாம். ஐகாரம் குறுகுகின்ற இடத்து குற்றெழுத்தாக கொண்டு அலகிடப்பெறும். ஒற்றெழுத்துக்கள் அளபெடுத்து வருமிடத்து அவற்றை அரை மாத்திரை உடைய ஒற்றெழுத்தாக கொள்ளாமல் ஒரு மாத்திரை அளவுடைய குற்றெழுத்தாக அலகிட வேண்டும்.
இன்றைய பாடத்தில் மருட்பாவின் வகைகள் குறித்தும் ஒழிவியலின் அமைப்பு குறித்தும் எழுத்துக்கள் எந்தெந்த சூழலில் அழகு பெறும், எந்தெந்த சூழலில் அழகு பெறாது என்ற புறநடை விதிகளை பற்றியும் தெரிந்து கொண்டீர்கள். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.